ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2024 சமீபத்தில் ரிலீஸ் ஆன தமிழில் வந்து டப்பிங் விட்ட படம் தான் பீமா. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து 2 இடத்துல நடிக்கிறாரு. ஒன்று வந்து பீமாவும், இன்னொன்று வந்து ராமரும். இந்த மாதிரி வந்து கதாபாத்திரம் தான் நடிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ரெட்டை குழந்தை தான். 2 பேருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க குழந்தை பருவத்திலேருந்தே வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியே வந்து தனித்தனி பாதையில் வந்து போயிடுவாங்க. இதில் வந்து பீமாங்கிற கதாபாத்திரத்தில் உள்ளவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எப்படியாவது ஒரு பெரிய அதிகாரி ஆகணும், போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் வந்து முயற்சி செய்கிறாரு. இவர் ராமருங்கிற கதாபாத்திரம் வந்து இவர் வந்து பயமுறுத்தும் பாதிரியாரை வந்து அந்த வாழ்க்கையில் வந்து இவர் வந்து மூழ்கிறாரு. அதுக்கடுத்து என்ன நடக்குன்னா, பீமாங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஊரில் வந்து போய் பணி செய்கிறார். அந்த ஊரில் தெய்வீக அபிலாஷையை கொண்ட உள்ளூர் ஆயுர்வேத மருத்துவர் வந்து ரவீந்திரவர்மா மற்றும் அவரது கூட்டாளியான பவானியோட மோதலுக்கு வந்து இந்த கலை அமைக்கிறது இந்த படத்தில். மகேந்திர கிரியாரில் வந்து வியாபாரிகளுக்கும் தீமையை பீமனால் வந்து தடுக்க முடியுமா, இப்படி என்று பல சூழ்நிலை வந்து இந்த படத்தில் வந்து அமைகிறது. இதோட சர்வால் இயக்கப்பட்ட மற்றும் கோபிநாத், மாளவிகா சர்மா மற்றும் பிரியங்கா பவானி சங்கர் ஆகியோர் முக்கிய வேடங்களை வந்து நடிச்சுக்கிறாங்க. பீமா என்பது மாய மற்றும் புராண கூறுகளை கொண்ட ஒரு அதிரடியான நாடகமாக வந்து மகேந்திர கிரியில் வந்து நடக்குது. இதில் வரலாற்று முக்கிய அதன் பின் மாய ஒளி வந்து பார்வையாளர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த நம்பிக்கூட வந்து அமைகிறது. சற்று வந்து சீரியஸான உரையாடல் வந்து உள்ளிட்ட வழக்கமான ட்ராப்கள் வந்து ஸ்கிரிப்டில் வந்து விரைவில் வந்து அனுப்பினது. கோபிசாந்த், பீமன் மற்றும் ராமர் என இரட்டை வேடத்தில் இவங்க கட்டளை வந்து அழகிய முறையில் வந்து வசிக்கிறாங்க. மாளவிகா சர்மா பீமனின் இயக்கத்தை கவர்ந்து ஆசிரியர் மற்றும் பிச்டி ஆகிய அறிஞராக வந்து வித்யாலயை வந்து சித்தரிக்கிறாங்க. அவரது கதாபாத்திரத்தில் வளர்ச்சி வந்து ஆழமாக இல்லாவிட்டாலும் கவர்ச்சியை வந்து வெளிப்படுத்துது. பிரியா பவானி சங்கர் பாணியாக ஒரு பாராட்ட நடிப்பை வந்து வழங்கியிருக்காங்க. இருப்பினும் அவரது இருப்பு மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கிஷோர், ரகுபாபு, நாசரு, நரேஷ், முகேஷ் திவாரி, சம்பத் சந்திரிகா, பூர்ணியா ரோஹினா மற்றும் உள்ளிட்ட பல கதாபாத்திரங்கள் வந்து இதில் வந்து நல்ல விதமாக வந்து பங்கு வச்சுருக்காங்க. தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் வந்து பீமா வந்து பாராட்டுறதுக்குரிய ஒரு தயாரிப்பு தரம் முடிஞ்ச ஒரு கேஜிஎஃப் மற்றும் சலார் ஆகிய 2மே வந்து மிக்ஸ் பண்ணி அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அமைச்சிருக்காங்க. முடிவில் வந்து பீமா வந்து காட்சி மற்றும் கருப்பொருள் ஈடுபாடும் கொண்ட ஒரு அதிரடி நாடகத்தை வந்து முன்வைக்கிறது. இது ஒரு பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காலாவதியான கதையை சொல்லணும், தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு படம் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு அதிரடியான ஆக்ஷனான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு சூப்பரான படம். வீக்கெண்டில் போராடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சிறப்பான படம் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.